ஓகே கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்டா. கஸ்தா வந்திருக்க அந்த வாலு கொக்கோ யாருன்னு காத்துலாங்க பாத்துலாமே. யாரதுக்கு வாங்க ஊருல சிங்கமா சிம்பிளா சிங்கிளா சுத்துற சிம்பிளா டை பங்கமா பரப்ப உங்கள ஹம்புலா இருக்க விட்டு வண்டை நேர்ல தங்கமா சொல்லி நம்பி நீ வந்தா நான் தருவேன் கை ஹாருல சத்தமா வெடிக்கும் வெடி நான் உனக்கு தெரியவே ஓ இருக்கிற மைண்ட் செட் நான் கரை வச்சு பிடிக்கிற டார்கெட் என் மார்க்ல நிக்கிற ஆளு கூப்பிடுல ப்ரோ தெரிக்கிது புல்லட் என்ன டான்ஸு ஹலோ ஹாய் சொல்லுங்கட்டியா சரி உன்னோட பேருங்கட்டும் என்ன சொல்லு தாய் சகானா. என்ன சாய்டா நீ தாய் சகாடா. சாய் சகானாவா ஓ உன்னை காத்தாங்க யாரு ஏதோ ஊர்ல உன்னை காத்தாங்க மாதிரி இருக்குது ஆங்க எந்த ஊர் நீ சென்னை. நல்லா சைனா கொங்க மாதிரி கியூட் ஆகுறி ஆள் காக்கிறதுக்கு என்னடா நீயே காத்துக்கிற ஒருவேளை நாங்க சைனா கொங்க மாதிரி தான் இருக்குங்க அப்படின்னு காக்குறியா எந்த எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க சென்னையில சோறு. ஓ முடிச்சூரா ஏண்டா அங்க மழை கஞ்சா திங்கிங்கள் எல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆங்க வீட்டுல இருந்து யார் யாரா வந்துருக்கீங்க அக்கா அம்மா அப்பா. அக்காவோ நீயும் சூப்பரா ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்துக்கிறீங்க நாங்க நிறைய பேசலாம் சரியா சரி வந்ததுக்கு தேங்க்யூடா சொல்ல உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ சாய் வந்து சங்க கியூட்டா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அங்க காரா சைனா கொங்கு மாதிரி இருக்காடா அழகாக ஸோ சாயை தொடர்ந்து இன்னொரு வாலு காக்கா இருக்காரு யாரும் காத்துலாங்க பாத்துலாமே. யார் அது வாங்க. ஊருல சிங்கமா சிம்பிளா சிங்கிளா சுத்துற சிம்பிளா டை பங்கமா பரப்ப உங்கள ஹம்புலா இருக்க விட்டு வண்டை நேர்ல தங்கமா சொல்லி நம்பி நீ வந்தா நான் தருவேன் கை ஹாருல சத்தமா வெடிக்கும் வெடி நான் உனக்கு தெரியவே ஓ இருக்கிற மைண்ட் செட் நான் கரை வச்சு பிடிக்கிற டார்கெட் என் மார்க்ல நிக்கிற ஹாய் ஹாய். கபடிலாம் விளையாடுறியா நீ அங்க போய் கபடி விளையாடிக்கிட்டு இருக்க பரவாயில்லடா நல்லா தான்டா ஆடின நீ உன்னோட பேர் என்னடா அஷன். எங்க இருந்து வரீங்க நீங்க கூடலூர். அது கூட ஆகுது ரொம்ப தூரம் இருக்கோ வேலூர்ல தான் இருக்கு. கட்டங்க என்ன சொல்றாங்க கட்டங்க மலைமலை நகர். ஓ மறைமலை நகரா சப்டைட்டில் கேட்டாதான் புரியுதே கடம் இல்லன்னா புரியல இல்லடா வீட்டுல இருந்து யார் யாரா வந்துருக்குறாங்க நானு எங்க அப்பா எங்க அம்மா. வெறி குட்ரா நீ ஆலே சங்க ஸ்டைல் ஆகுறிய காக்கிறதுக்கு நாங்க நிறைய பேசலாம் சரியா ரொம்ப தேங்க்யூடா வந்ததுக்கு உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ அடாடாடா அர்ச்சனும் சங்க என்ட்ரி குத்தாண்டா மூணாவதா ஒரு வாலு கோக்கா இருக்காங்க யாருன்னு காத்துடலாங்க பாத்துலாமே. யாரதுக்கு வாங்க ஊருல சிங்கமா சிம்பிளா சிங்கிளா சுத்துற சிம்பிளா டை பங்கமா பரப்ப உங்கள ஹம்புலா இருக்க விட்டு வண்டை நேர்ல தங்கமா சொல்லி நம்பி நீ வந்தா நான் தருவேன் கை ஹாருல சத்தமா வெடிக்கும் வெடி நான் உனக்கு தெரியவே ஓ இருக்கிற மைண்ட் செட் நான் கரை வச்சு பிடிக்கிற டார்கெட் என் மார்க்ல நிக்கிற ஆளு கூப்பிடுல ப்ரோ ஹலோ கியூட்டி ஹலோ. சங்க கியூட்டா இருக்கிய நீ நீயு டான்ஸ் ஆடுறது கியூட்டா இருக்கு. அப்படியா நான் ஆடுறதா கியூட்டா இருக்கு ம். உன்னோட பேர் என்னடா செல்லம் தியானா. எங்க இருந்து வரீங்க நீங்க சைதாப்பேட். வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்கிறீங்க அப்பா ம்ஹும், அம்மா ம்ஹும், அக்கா ம்ஹும். திஷா. ஓ, பாக்காவ சொன்னியா திஷியான்ட்டு ம். சூக்கரு சரிடா செல்லம் நாங்க நிறைய பேசலாம் சங்க கியூட்டா பேசுற நீ சரியா ஆ. தேங்க்யூடா செல்லம் உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ வெரி குட் சங்கையா மூணுக்கு என்ட்ரி குத்துட்டாங்கடா கடைசியா கொஞ்சம் மிட்டாய் கூட வந்திருக்காங்கடா இல்ல அது கட்டதான் ஒரு வாழைப்பையன் இருக்காருன்னு நினைக்கிறேன் வாழு பையன் தான். பாத்துலாமா யாருன்னு. காத்துலாங்க யாரதுக்கு வாங்க ஊருல சிங்கமா சிம்பிளா சிங்கிளா சுத்துற சிம்பிளா டை பங்கமா பரப்ப உங்கள ஹம்புலா இருக்க விட்டு வண்டை நேர்ல தங்கமா சொல்லி நம்பி நீ வந்தா நான் தருவேன் கை ஹாருல சத்தமா வெடிக்கும் வெடி நான் உனக்கு தெரியவே ஓ இருக்கிற மைண்ட் செட் நான் கரை வச்சு பிடிக்கிற டார்கெட் என் மார்க்ல நிக்கிற ஆளு கூப்பிடுல ப்ரோ அடாடாடா என்ன ஆட்டம் உனக்கு நீயே கை தட்டிக்கிறியாடா கிருஷ்ணா அவங்க வேற லெவல்றாங்க டக்குன்னு காக்கிறதுக்கு மிஸ்கின் மாதிரியே இருக்காங்க வர்றாங்க பெரிய மிஸ்கின்னு கண்ணாடி போட்டு தான் பேசுவாரு. உன்னோட பேர் என்னடா என்னோட பேரு கிஷி. கிறிஸ்டியாடா உன் பேரு ஆமா. அங்க அங்க வீட்டுல இருந்து யார் யாரெல்லாம் வந்துருக்கீங்க எங்க அக்கா எங்க
எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க ஜேதுபாட்டி, எங்க அம்மம்மா. ஓகே, இத்தனை பேர் வந்திருக்காங்களா? அங்க எந்த ஏரியா நீ? கொல்லாத்தூர். வந்ததுக்கு தேங்க்யூடா செல்லம். சரி. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. எல்லாரும் வந்து சங்க கியூட்டா என்ட்ரி குத்துட்டாங்கடா. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே என்ன காக்கத்துக்காக. ஆமா. ஆங்க, அதுக்காக வந்து உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பர் கிஃப்ட் வச்சிருக்கேன். குத்துடலாங்க? சாய் தகானா, தேங்க்யூடா வந்ததுக்கு. அடுத்ததாக இருக்கிறது ஹர்ஷக், கரெக்டாடா? தேங்க்யூடா வந்ததுக்கு. தியானா, தேங்க்யூடா வந்ததுக்கு. Thank you. தேங்க்யூ. ஆகா 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 தடா ரிஷி குடிக்கிறாண்டாக. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது நம்ம ஜெயா டிவியின் காலு. அதேதான். ஸோ அழகா பாப்பா கிட்டலாம் பேசிடலாமா? தானான்னு சொன்னா கூட காக்கோர கூக்குடு. ஸோ முதல்ல இருக்க அந்த வாலு பாப்பா யாரு? இந்த காக்காவோடா வாலு காக்கா, தங்கத்து காக்காடா இது. சாய் பேசிடலாங்க. அதுக்கும் மேலதான் காக்கியா நீ? ஒருவேளை சிவகார்த்திகேயன் காணோம், மேல இருந்து ஏதோ ஆன்சர் வருதோ. ஹலோ, டேய் எங்கடா? இல்லடா, என்ன சாய் பேசலாங்கடா? வாங்க சாய். வணக்கம். வணக்கம். வாங்க. உனக்கு ரைம்ஸ் தெரியுங்க? ஏ தெரியுங்க? எங்க எங்க சொல்லு கேட்கலாம். ரைம் சொல்லு. Twinkle twinkle little star, how I wonder what you are. அக்த கௌத. தெரியும். தெரியும்னா சொல்லு. இவ்வளோ நாள் லீவ் விட்டனால மறந்துச்சு. பரவாயில்ல ஐயோ ஐயோ, இவ்வளவு நேரங்கயா நீ சொன்ன கத்தி. அதுக்காக குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்களேன். திருக்குறள் தெரியுமாடா உனக்கு? தெரியுமா உனக்கு நல்லா? எங்க சொல்லுங்க கேட்கலாம் ஒரு திருக்குறள். அதில் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. வேற லெவல்ரா. இன்னொன்னு தெரியுங்க? கற்காக சொல்ற கற்பாவை கற்ற பின் நிற்காததுக்கு தக. கைய தட்டுங்க, பெரிய கைத்தடல் கொடுக்கலாங்க. ஏய் சூப்பர்ரா. நானும் எங்க இந்த ஸ்கூலு ரொம்ப நாள் ஆச்சு, இதையும் நீ மறந்து போயிட்டேன்னு நினைச்சேன்டா. பரவாயில்லையே, சூப்பரா ஞாபகம் வச்சிருக்கிய நீ. ஆங்க, நீ சாங்கி காட்டலாம் வந்து சூப்பரா பாடுவாங்க அப்படியா? ஃபர்ஸ்ட் லைன் தான் தெரியும். எங்க அந்த ஒரு லைன் பாடுங்க கேட்கலாம். பச்சை மயில் வாகனமே ம், சிவ பல சுப்பிரமணியனே வா, ம். இதை சேல முன்னேலே வைத்தே எல்லாம் பயமில்லை. அடாடாடாடா, இன்னிங்க சாங் தெரியுங்க உனக்கு? உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? ஜெய். இது மட்டும் ஃபாஸ்டா ரிப்ளை பண்றீங்க. சாங் கேட்டா மட்டும் யோசிக்கிறீங்களே. என்ன ஏதாவது ஒரு விஜய் சார் காட்டணும் காட்டு, இல்ல விஜய் சார் படத்துல வந்த சாங் ஏதாவது தெரியுமா? சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, மறுவனை நீந்தோன் மணிக்கிறதோ, இட்டு வைக்க வாரம் தளிக்கிறதோ, இட்டுக்கு நெஞ்சன் மூழ்கிறதோ. ஏன்னா டக்குன்னு குஞ்சிச்சு சாங்கு. பரவாயில்லையே, குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தடல் கொடுங்களேன். சரி, உங்க தாத்தா வீட்டுல எங்க இருக்காரு? உங்க தாத்தா வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. இல்லடா, வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. ஏன் அவரை விட்டு வந்தீங்க? அவருக்கு காது கேட்காதனால ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா ஏன்னு கேட்பாரு. இன்னொரு வாட்டி கேள்வி கேட்டானா சரி சரின்னு. அப்படி என்ன கேள்வி கேட்ட நீ தாத்தாவ? நான் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தேன். ம். அப்ப ஏதாவது நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கேன். காது கிழிச்சு ரத்தமே வந்துட்டு. நீ கேச்சு தாத்தா காதுல ரத்தம் வந்துச்சா, இல்ல தாத்தா கேச்சது உனக்கு ரத்தம் வருதா காதுல? ஆனா ஒன்னா சைலண்ட் கொடுக்க போயிடுறாடா. டிவினால உங்க வீட்டுல பெரிய பிரச்சனை வருதாங்க அப்படியா? டெய்லியும் ரிமோட்டை கையிலே கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே பார்ப்பாங்க. அப்படியா? நீங்க அங்கிட்ட எல்லாங்க காக்குறீங்களே, அங்காட்டாங்க ரிமோட்டை கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க வீட்டுல. அவளும் தான் டிவி பாப்பா. கொஞ்ச நேரம் டிவி போட்டோன்னு ஆஃப் விட்டுருவாங்க, திருப்பி டிவி போட்டோன்னு ஆஃப் விட்டுருவாங்க. என்ன கொடுங்க, இது நீ டாடி கிட்ட சொல்ல வேண்டியதானே? அப்பா உள்ள இருக்காரு. அப்பா உள்ள வேலை செய்யும் போது உள்ள அப்பா ஏசி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா நான் போகும்போது க்ளோஸ் பண்ணி வச்சிடுறாங்க கதை. ஓ, அதான் உனக்கு இன்னும் லாஜிக் புரியலையாடா? உன்ன மாதிரியே டாடி ரிமோட்டு கேட்டாரு, அவரையே கூட்டுன்னு போய் ஏசிடுவங்களை அடைச்சு வச்சுக்கிறாங்கடா.
அவரே இதை வெளில சொல்ல முடியாங்க உனக்கு குங்கரோட உள்ள போய் உட்காந்துருக்கிறாரு, நீ போய் உன்னோட குங்கரோலையும் சேர்த்து சொல்றியா? அதனால டாடி உள்ள உன்னையும் வர வேணான்னு சொல்லிடுறாரு போல இருக்கு. ஆனா உன்ன காட்டி கூட வர சண்டை போடுறாங்க நீ ரிமோட்டுக்கு. நான் சண்டை போடல, அவங்கதான் சண்டையே போடுறாங்க. அவங்க தான் ஆரம்பிக்கிறதுக்கா ரிமோட்டுக்கு. அவங்க என்ன எதுக்குறா உங்ககிட்ட ரிமோட்டுக்கு சண்டை போடுறாங்க? எதனால? டெய்லியும் நைட் என்ன திரும்ப வேண்டிக்கிறாங்க, டெய்லியும் கடவுள்கிட்ட கடவுளே நான் காலையில எழுந்திரிச்சோன்னே ரொம்ப நேரம் டிவி பார்க்கணும் கடவுளே அப்படின்னு உங்க காட்டி ஆராய்ச்சி வேண்டாங்க. இது காட்டி வேண்டுதல் மாதிரி தெரியலையே. நேத்து நீ தானே வேண்டி இந்த இதெல்லாம் நோ காட்டி தான் வேண்டிக்கிறாங்களா? அப்படி காட்டி வேண்டுதல் நிறைவேறட்டும்டா. சரி, அங்க சமைக்கிறதுலயே உனக்கு என்ன அது நல்லா இருக்கும்? எது ரொம்ப பிடிக்கும்? கீரை சாதம். வெரி குட்ரா. நீ குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். சரி, நீ பெரிய கொண்டாயிட்ட உடனே என்ன ஆக போற? ஏன் போலீஸ் ஆகணும் நீ? அம்மாவும் அப்பாவும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு காலையில சாயங்காலம் எல்லா நேரத்துலயும் போலீஸ் ஆகுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களா? பேசாங்க இவங்களை குறிச்சு போலீஸ் கிட்ட குத்துடலாங்க. வேணாவா? சரி, சுங்கா சொன்ன சரியா? சுங்கா சொன்ன இதெல்லாம் கைண்டில் வச்சுன்னு கேட்டு என்ன குச்சி குத்துறாத. ஓகே, குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்களேன். சூப்பர் பாப்பா, ரொம்ப அழகா பேசுனீங்க. நம்ம நிறைய பேசலாம் சரியா? இங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. அடாடாடாடாடா கியூட்டி. சாய் சகானா வந்து சங்க கியூட்டா பேசினாங்க. மழையில பேசினனால நிறைய புரியலடா எனக்கு. ஆமா, மழையா பேசுனனால புரியல, பட் ஆனா செம கியூட்டா பேசுனாங்க. அடுத்ததா கரு யார் இருக்கிறா? ஹர்ஷனா, என்னடா ரெடி ஆகுறியா? வாங்க ஹர்ஷன். ஹலோ. நாடா தலை ஸ்கூலுக்கெல்லாம் குடிக்குமா அவனுக்கு? பிடிக்காது. ஏன்டா ஸ்கூலுக்கு வெறுக்காக்குது உனக்கு? மிஸ் அடிக்கிறாங்க மாதிரி நீ என்ன பண்ண? உங்க வீட்டுல தெரியுமா நீ ஹோம்ஒர்க் எழுத காட்டுன்னு? வீட்டுல குத்த ஹோம்ஒர்க் எழுத காட்டுன்றது அவங்களுக்கு தெரியல. இல்லன்னா வீட்லயே அடிக்குவாங்க தெரியும்ல. அப்புறங்காதான் ஸ்கூல்ல போய் நீ அடி வாங்குவ. அதனால என்ன பண்ணணும்? எழுதின்னு போனா அடிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். குழந்தைக்கு ஒரு கைத்தறல் கொடுங்களேன். உனக்கு தமிழ்ல வந்து திருக்குறள் தெரியுங்க உனக்கு? தெரியுமே. எத்தனை தெரியும் உனக்கு? எங்க சொல்லு, சர்ன்னு சொல்லு. அகலமுகல எழுத்தெல்லாம் மாதுவங்க முந்துச்சே உள்ளகே. கருக்கு கற்று தர கத்து வை கட்டு வேண் இருக்க அகத்தர. செல்வது செல்வம் செல்வ செல்லாம் வச்செல்லாம் செல்வது எல்லாம் தலை. வேற லெவல் தலை, வேற லெவல். கைத்தறல் கொடுங்களேன் குழந்தைக்கு. சூப்பர். யாரா எழுதுனது இதெல்லாம்? யாருலங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, நான் அப்படியே சொல்லிட்டேன். இல்லக்கா ஆங்க. இந்த லீவ்ல எங்கன்னா டூருக்குலாம் போனியா நீ? எங்கடா போன? எங்க ஆயாவூரா, அங்க ஒரு பீச் இருக்கு, அங்கெல்லாம் போயிருக்கேன். ஆயாவோட பீச்சா? கிறிஸ்தா, அவன் கோடீஸ்வரம் கொலகுதுரா. எப்படா சொல்றான்? தனியா ஆயாவே கீத்து வச்சுக்கிறாங்கடா அவங்க வீட்டுல. எங்க ஆயாவூர்ல பீச்சுக்குதே. எந்த ஊர் ஆயா? மலைப்பக்கம். மலைப்பக்கங்க. மலைப்பக்கத்துல எங்கடா கிருஷ்ணா பீச் இருக்கும்? எந்த மலைப்பக்கங்க பீச் இருக்குங்க? கிலா பாக்கம் சார் ஊரு. கிலா காக்கத்தை தான் மலை காக்கம் நீடா நீ. அங்க எங்கடா பீச் இருக்குது ஆயா கிட்டாண்ட? இருக்கு. என்ன பீச்சரா சொல்ற நீ? குளம் சொல்றேன். குளத்தை சொல்றியா நீ? ஆடா காது, நானும் கிலாங்காக்கத்துல ஏதோ பெரிய கீத்தை திறந்துட்டாங்களோ, இப்பதானே ரீசெண்டா கஸ்தாக்கு திறந்தாங்க, அந்த மாதிரி கீத்து திறந்துருக்காங்கன்னு நினைச்சேன்டா. சரி, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய். உனக்கு பிடிச்ச சாங் என்னடா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. கைத்தட்டல். இந்த சாங்கை நீ எதுக்கு காணுன்றது எனக்கு நல்லா தெரியுதுடா. வீட்டுல இருந்து அங்கேயும் வரங்கோது காரு ngone நீ ஒழுங்கா என்ன கத்தி நான் சொல்லிக்கிட்ட சாங்க காலன்னா அத்தனை நாள் நீ வீட்டுக்கு தான் வந்தாகணும், காத்துக்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டாங்கல்ல. நான் சும்மா யதார்த்தமா கோட்டேன், ஹாங்கானு உண்மையை சொல்லிட்டாங்க அடங்காக. ஏண்டா
டாடி இருந்தாலும் வந்துக்கிறாரு கூட. ஆமா. அவருக்கு ஒரு சாங்கு வர்றா கேக்கலாம். அண்ணன பாத்தையே அப்பாத்திக்கே கேனா அப்பாத்தையா அப்பாத்திக்கே கேக்கு அப்பாத்தி தோ அப்பாத்தி தூ 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 அப்பாத்தையே ரொட்டி ரொட்டி. பினிஷிங்ல வர ரொட்டி வர சேர்த்துக்கிறான்டா. இதுல எல்லாம் ஆயிட்டுல அக்காவை கத்தி காரான என்ன காத்து துக்குறான்டா அவன். உனக்கு கடி ஜோக் தெரியுமா? அவனுக்கு தெரியாதே. விடுகதை தெரியும். டக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவான்னு நினைச்சா தெரியன்ட்டான்டா. சரிப்பா கேளு, எங்க கேளு. நல்ல ரொட்டில கருப்பு காரி. வெள்ளை ரோட்ல கருக்கு காரு கோது என்னன்னா இருக்கும்? கண்டு கஷ்டம் கட்டா சொல்லிட்டா நானு. சொல்லிட்டா நீ எனக்கு என்ன கிஃப்ட் கண்ணுவ? நீ சொல்லு நான் வரேன். நீ சொன்னாதான் தருவியா? கண்ணு. கரெக்டா? சாக்காயிட்டா. எனக்கு எல்லாரும் கை தட்டுங்க. நன்றி. கேட்டு வாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ கங்குனிரு. சரி, நீ பெரிய கோயின் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? போலீஸ். ஏன் எதனாலடா போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற? ஏன்னா திருடங்களை புடிச்சு போடுறதுக்கு தான் போலீஸ் ஆகணும்ன்றேன். அவ்வளவுதான். திருடனை குச்சி எங்க போடுவ? ஜெயிலு உள்ள. வெரி குட்ரா, நல்லா சொன்னீங்க. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க. கார்ல பேசுனடா நீ. பெருசானவனே ஒரு பெரிய போலீஸா வரணும் சரியா? தேங்க்யூடா சொல்ல வந்ததுக்கு. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. ராடாடாடாடா ஹர்ஷா, நல்லா பேசுனடா நீ ஹர்ஷனு. உனக்கு அடுத்தது யார் இருக்கிறா? டியானா வாங்க. ஹலோ. ஹலோ. உனக்கு ஸ்கூலுக்கு குடிக்குங்க? பிடிக்கும். துங்கா தெரியலாத. உண்மையாதான் பிடிக்கும். ஏன் குடிக்கும் உனக்கு? சஸ்திகா சண்டை போட்டுக்கு தான் பிடிக்கும். யார் அது சஸ்திகா? நான் எழுதும் போதே பார்த்து எழுதுறா. எக்ஸாம்லயுங்க? ஆமா. 2 தடவை கொரால காத்து எழுதலாம்ல. மிஸ் சொல்லி கொடுத்தது அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்னோட நோட்டு பார்த்து எழுதிடுவா. உன்னை காத்து எழுதுனா உனக்கு 2 தான் காத்து எழுதுறாங்க. கோனா கோத்து விட்டுலாம்ல. நான் மறைச்சு வைக்கிறது அவன் தள்ளி விட்டு எழுதுறா. மிஸ் கிட்ட சொன்னியா நீ? சொல்லிட்டேன். மிஸ் என்ன சொன்னாங்க? மிஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது திட்டுறேன்னு சொன்னாங்க. ஏன் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது திட்டுறேன்னு சொன்னாங்க? கிளாஸ் லீடர் கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? கிளாஸ் லீடர் கிட்டயே சொன்னேன். யாரா லீடர்? கிளாஸ் லீடரு நான். கிளாஸ்ல இருக்கவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்தாதான் லீடர் கிட்ட சொல்றாங்க. லீடருக்கு பிரச்சனை வந்தா நாங்க யாருகிட்டங்க போய் சொல்றது இல்லடா. ஆமா. ஆங்க. சரி கொரால விடு, நாங்க 2 தான் சொல்லி வை. எதுக்கோ தலை நீங்க காத்து எழுதக்கூடாது தக்குங்க அப்படின்னு சொல்லு சரியா? இங்கிலீஷ்ல உனக்கு கோயங்கெல்லாம் தெரியுங்க? தெரியும். எங்க கோயங் ஏதாவது ரைம்ஸ் கோயங் தெரிஞ்சா சொல்லு. Johnny Johnny yes papa, eating sugar no papa, tearing rice no papa, open your mouth ha ha ha. அடாடாடாடா, என்ன ஒரு ராகம் இருந்தது காத்தியாடா கிருஷ்ணா. சூப்பர் கியூட் பாப்பா. எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம்ல குழந்தைக்கு. திருக்குறள் தெரியுங்க உனக்கு? அக்கோ எங்க சொல்லு கேட்கலாம். திருக்குறள் சொல்லிட்டல. திருக்குறள் தானடா கேட்டேன். திருக்குறள் அதேதான். அதுதான் திருக்குறளா? ஆமா. புரியல. நீயே கேள்றா, நான் நீங்க கேக்குறதா இல்லடா. திருக்குறள்லாம் தெரியுமா பாப்பா உனக்கு? எத்தனை பாப்பா தெரியும் உனக்கு? 1. எக்குறா உனக்கு மட்டும் இப்படி ஆன்சர் பண்றா? நீ கொஸ்டினை கரெக்டா கேட்கணும்டா. 1 தான் தெரியுமா உனக்கு? எங்க அந்த 1த்த சொல்லி கேட்கலாம். திருக்குறள். இன்னைக்கு என்ன மொக்க கொண்டோடனே டியாவை கூட்டு வந்துக்கிறாங்க கொலகுதே. கிருஷ்ணா நீ கேளு. இல்ல பரவாயில்ல, எனக்கு புரிஞ்சு போச்சு. பாப்பாக்கு தெரிஞ்ச 1 என்னன்னு புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. சரி, நீ சாங் நல்லா காடுவியாங்க. பாட்டுலாம் சூப்பரா காடுவியாங்க. எங்க ஒரு அழகான சாங் ஒன்று காடு கேட்கலாம். இந்த அருவி போன் இன்ன தருவாய், சின்ன அருவி போன் மின்ன சர்வாய், தும்மிரி தும்மிரி ஆயிச நுராத, என்னோட உன்னோட பத்திக்க வச்சாத, என் பாத உன்னோடு பொம்மை கண்ணோடு பேசாம விண்ணோடு நான் விருந்து போவோம் காதோரா அப்ப யாரோரா நான் காது மரோது நான் விருந்து போவோம். எங்கடா விருந்து? என்னையும் கூட்டம் கோரியா விருந்துக்கு? ஆமா. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறி இருக்கணுங்களே. உனக்கு கடி ஜோக் ஏதாவது தெரியுங்க? கடி ஜோக், அங் ஜோக்
தெரியாது. தெரியாதா? கதை தெரியுங்க, ஸ்டோரி தெரியுங்க உனக்கு? அப்படியா? எங்க ஒரு கதை சொல்றான் எனக்கு கேட்கலாம். ஒரு ராஜா வீட்ல இருந்தாரு. ம். அப்ப பேர்டு வந்து புக்கெல்லாம் கிழிச்சிச்சு. அதுக்கப்புறம் பூட்டி வைக்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கிளி வச்சு பூட்டி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ராணி வந்து ஓபன் பண்ணி ஜாலியா போயிடுச்சு வெளியே. சரி, அவ்வளவுதான். இதான் கதையா? ஆமா. இருந்தாலும் நீ கண்ட கதையை சொன்னதுக்காக ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. சரிடா சொல்ல, நீ பெரிய ஆள் ஆயிட்டோன்னு என்ன ஆக போற? போலீஸ். என்ன இன்னைக்கு ஒரே போலீஸ் கொடையா வந்திருக்காங்க? ஏன்டா போலீஸ் ஆகணும்? உன்ன நல்லா திருடனை பிடிச்சிக்கிட்டு தான் போலீஸ் ஆகணும். என்ன மாதிரி திருடனா? நான் திருடனே கிடையாது. நீ வாட்ல எங்க கிட்ட புடிங்கிறல்ல, அதனால்தான். ஐயோ கிருஷ்ணா, ஒரு 10 எபிசோடுக்கு முன்னாடி நான் ஏதோ தெரியாம ஒரு திருட்டு ஒண்ணு கண்டிட்டேன்டா. அந்த திருட்டுல நான் காட்டணும் இல்லையோ எல்லா குழந்தைங்களும் வந்தா என்ன ஒரு மாதிரி கில்ட்டு கொண்டு தாண்டா போறாங்க கிருஷ்ணா. அது பழைய கலருங்க தாண்டா, அவங்க செத்துட்டாடா. இப்போ திருந்தி புது கலருங்க தானா கண்ணாடிலாம் கொண்டு ஸ்டைலா வந்துக்கிறேன்டா நானு. பெரிய கைத்தறல் கொடுங்களா குழந்தைக்கு. சூப்பரா பேசின பாப்பா நீ. ஆங்க நாங்க நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூடா சொல்ல வந்ததுக்கு உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அடா டீயா பேசினாங்க நாங்க டியானாடா கார்ல. அடுத்ததா கிருஷ்ணா டே டக்குன்னு இன்னொரு கிரேக் போயிட்டு வந்துடலாங்கடா. ஏன்டா அடுத்தது இருக்கவன காத்தாலே எனக்கு கதறுதுடா இங்கேயே. நான் அவனை கூப்பிட்டு பேசிட்டு தான் போவேன். கிருஷி வாப்பா. வாக்கா கிருஷி. வணக்கம். வணக்கம் சாமி. எங்கடா ஒரு கல்ல காணோம் உனக்கு? ஒரு கதை போயிடுச்சு. இந்த உடஞ்ச கல்லு என்ன பண்ண நீ? செடிக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டேன். செடிக்குள்ள ஒழிச்சு வச்சுட்டியா? அது என்னத்துக்குடா ஒழிச்சு வச்ச நீ? செடி வந்துட்டு பல்லு தானே வந்தோம். ஓ, செடி வளர்ந்தா மாதிரி கல்லும் வளர்ந்துருன்னு குறைச்சி வச்சியா நீ? யாரா அவனுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? அக்கா. அக்கா அக்கா ஏஞ்சி நில்லு. ஹாய்க்கா. காத்துட்டேன் அங்கேயே ஒரு கல்ல காணோம். நான் காத்துட்டேன். என்னக்கா உன் கல்லு எங்க போச்சு? என் பையில விழுந்துச்சு. அங்க உன் கல்ல வந்துச்சா? சரி இருக்கட்டும். என்ன தங்கிக்கு ஏதோ கல்ல கொதைச்சா வளரும் டிக்ஸ் குத்தியாங்க? ஆமா. உன் கல்லு வளர்ந்துதா? என் பல்லு வலிது. வளருங்க அப்படி கொண்டா. உனக்கு யாரா சொன்னது? நான் தான். உங்க அக்கறங்க டிஸ்கஸ் பண்ணலாத. சரி ஸ்கூலுக்கு போக உனக்கு பிடிக்குங்க? அக்கா ரைம்ஸ் எல்லாம் தெரியணுங்க உனக்கு? எங்க எங்க செய்தி தெரியும். ஏகிடி சீடியா? சரி பரவாயில்ல. எங்க அந்த ஏகிடி சீடி சொல்லுங்க கேட்கலாம். அணுங்கன்னு அடக்காக ஏகி சீடியில அணுங்கன்லாம் வேற வராறா நடுல சொன்னது இல்ல. சரி உனக்கு ஆத்தி சீடி தெரியுங்க? அருண் செய்ய விரும்பு ஆரோக்கியம் ஈவரு கரவே ஈவரு விளக்கில் தூக்கு கைவிரு ஈவரை விளக்கில். அப்போ அக்கா கிட்ட கேட்டுனதா? நீ இங்க அவங்களே மைக்ல சொல்லுவாங்க. ஆனா என்னது கரரசி வரும்போது கைவிடே. சரி நீ உட்கார. அதாவது ஸ்கூலு மூடி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல இல்லடா கிருஷ்ணா? எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணணும்னு நினைக்கிறேன். எங்கடா? இதயத்துலடா. அப்புறம் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிடா நீ வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோடா. தேங்க்யூடா. விளையாட ரெடி ஆகுறீங்களா? சூப்பர். சாய் நீ ரெடியா இருக்கியாடா? சாய் ரெடியா இருக்கியா? கேங்க ரூல்ஸ் என்னடா கிருஷ்ணா? அதாவது இந்த ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, ஸோ நல்லா கூர்ந்துக்கோ. நீங்க அதை வந்து மூக்கு மேல வச்சு அமைதியாடுறா. மூக்கு மேல வச்சு அப்படியே இப்படி கீழே விழாம இங்க இருந்து அந்த உங்களுக்கு முன்னாடி தெரியுதா ஒரு ட்ரே மாதிரி ஒயிட் ட்ரே, அந்த ட்ரேல எடுத்துட்டு போய் நீங்க இருந்து எடுத்துட்டு போய் அதுல கலெக்ட் பண்ணோம். யாரு நிறைய கலெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நாங்க வந்து ஈசிஆர்ல 2 வீடு கட்டி தரலான் இருக்கோம். இதெல்லாம் யார சொல்லி சும்மா சொல்லி காக்கலான்டா. அது எங்களுக்கும் ஆசைதான் தரணும்னு. ஆனா நல்லா விளாண்டீங்கன்னா போகும்போது கண்டிப்பா கிஃப்ட் தருவோம். ஓகேங்களா? என்னடா நீங்களாம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதா என்ன ரூல்ஸ்னு? உங்களுக்கு நாங்க 100 செகண்ட்ஸ் தான் கொடுக்கும். அதுக்குள்ள யார் நிறைய கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். சோ அங்கேயும் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா?
ரெடியா இருக்கீங்களா? சோ கூப்பிட்டுலாமா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? நாங்க சாய் உங்க ngங்கி வாங்கோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஊருல சிங்கமா சிம்பிளா சிங்கிள் பாப்பா கை வைக்க கூடாது, கை வைக்க கூடாது. பின்னாடி வா, பின்னாடி இருந்து வா. கை வைக்காம பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போணும். நேர்ல தங்கமா சொல்லி நம்பி நீ வந்த மேம் கீழே இல்ல, அந்த பாக்ஸ் குள்ளேயே போடுங்க. சத்தமா வெடிக்கும் வெடி நம்ம உனக்கு தெரியவே கையில எடுக்க வேணாம். சூப்பர் ட்ரை மேம், சூப்பர் டார்கெட் என் மார்க்ல நிக்கிற ஆளு கூப்பிடல ப்ரோ மேம். மூஞ்ச ஸ்ட்ரைட்டா, அவ்வளவுதான் மேம். ஃபேஸ் லைட்டா ஸ்ட்ரைட்டாவே வச்சுக்கோங்க, ஈஸி தான். உன்னை எனக்குள்ள நல்லா விளையாடுற பாப்பா. கையில மட்டும் தொடாத, சரியா? அப்படியே மூக்குலயே எடுத்துட்டு வா. கையில வைக்காத, கை வைக்காத. மூக்கை எப்படி வைடா. நான் கார் ஸ்டைல வளைச்சு ஓட்ட பரவாயில்ல மேம், நல்லா ட்ரை. நல்லா விளையாடுறாங்க. இருக்கும் passion உன்னை திரும்ப திரும்ப துரத்தி வருவேனா மேம் ஃபேஸ் எக்ஸ்பிரஸ் எல்லாம் யோசிக்காதீங்க, அப்படியே வச்சுட்டு வாங்க. அவனுக்கு ஆயிரம் யானையின் பலம் டைம் முடிய போகுது. தடுத்தா கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1. நல்ல ட்ரை பண்ணடா, நீ கை கொடு. ஆனா நீ கோட்டை எதுவுமே நான் கவுண்ட்ல எடுத்துக்க மாட்டேன், சரியா? நல்ல முயற்சி, சரியா? வீட்டுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்ணு, ஓகேவா? ngங்கி இருந்தாலும் நீங்க வச்சுக்கினே போனதே பெரிய விஷயம் ngங்கி. அங்க போய் அவ்வளவு கவுண்ட் எடுத்துருக்கிறீங்க, வேற லெவலு. எண்ணிடலாங்க நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு. ஓகே. 1 2 3 4 5 6 கோட்டிருக்கீங்க ngங்கி, வேற லெவலு. செல்லம், நீ நல்லா விளாட்ன, சரியா? தேங்க்யூடா வந்ததுக்கு, உங்க இடத்துல உட்காந்துக்க, சரியா? தேங்க்யூ ஸோ மச்ங்க, சூப்பரா விளாட்னீங்க. தேங்க்யூ மேம். கிருஷ்ணா, சாய் சகானா அவங்க ngங்கி வந்து சங்கம் விளாட்னாங்கல்ல. அடுத்ததாக இருப்பது யார் என்றால், என்ன அர்ஷன் ரெடியா இருக்கியா? Ready. So, அர்ஷன் அவங்க ngங்கி வாங்கோ. Your time ஸ்டார்ட்ஸ் now. எட்ரா, எடுத்து மூக்குல வைடா. மேல சாய். இங்க பாரு, மூக்கு கீழே வைடா. மேம் நீங்க தலையை தூக்கணும்னே அவசியம் இல்ல. இங்க வச்சு நல்லா மேல மூக்க மட்டும் அந்த பொசிஷன்ல போனீங்கன்னா போதும். தம்பி அப்படியே நேரா போனா கேமராமேன் இருப்பாரு. ஏய், அங்க போய் கையில எடுக்காத, அப்படியே கீழே குஞ்சு போடு. மேம் அவ்வளவுதான். எக்ஸ்பிரஷனுக்குள்ள யோசிக்காதீங்க, கூச்சப்படாம எடுத்துட்டு போங்க. டேய், நீ எங்கடா கண்ணாட வச்சு எடுத்துட்டு போயினுக்கிற? டேய், மூக்கு கீழே போயிடா. பரவாயில்ல மேம், திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் முதல்ல இருந்து வரணும். டைம் போய்கிட்டே இருக்கு. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1. டைம் நாங்க 6 சொன்னீங்களே, எத்தனை எடுத்துக்கிறீங்க? 1. அதுங்க கேமரால பார்த்தா கரெக்டா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. தங்கி வந்து கையை வச்சு கோட்டான், அதனால நான் கணக்கத்துக்க மாட்டேன். நான் சூப்பரா ட்ரை பண்ணடா நீ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏய், தேங்க்யூடா. உன் இடத்துல உட்காந்துக்கோடா. அடாடாடா அர்ஷா, சங்கையா விளாடா. அர்சன் வாங்கி. ஏய், இல்ல நல்லா விளாட்னாங்க, நல்லா ட்ரை பண்ணீங்க, சூப்பர். அடுத்ததான் யாரா இருக்கா கிருஷ்ணா? தியானா ரெடியா இருக்கியா? தியானா உங்க ngங்கி வாங்கோ. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் now. பாத்தீங்களா மம்மி, ரொம்ப ஈஸி.
எங்க கையில எடுத்துட்டு வர? மூக்குல வச்சு எடுத்துட்டு வரணும். அப்படியே எடுத்துட்டு வரணும். கீழே வந்துச்சு பரவாயில்ல. கமா மம்மி சங்க கங்கி வேற லெவல்ல ஆடுறீங்க. பாப்பா பாப்பா நீயும் நல்லா விளையாடுறியே. செம்ம சூப்பர்ரா, வேற லெவல், நைஸ், சூப்பர்மா, வேற லெவல், வேற லெவல்ல கேம குடிச்சிட்டாங்க. ஆகா ஆகா டைம் போய்கிட்டே இருக்கு, டைம் போய்கிட்டே இருக்கு. டைம் டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் முடிய போகுதுடா கிருஷ்ணா. Countdown 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. டைம் வேற மாதிரி வேற மாதிரி வாடா சொல்லு. அடாடாடா தியா ஓரா தட்டா வேற லெவல்ரா, வேற லெவல் கேட்டாங்க. நீங்க ஒரு ஐக்கை கொடுங்க டங்கல், வேற லெவல் கேட்டாங்க. பார்த்தீங்களா இவ்வளவு தாங்க, ரொம்ப ஈஸி கேங்க. மூக்குக்கு நடுல ஞா ஞான்னா கேங்க வந்துடும். ஆங்க அங்க எல்லாமே சங்கையா கொட்டிங்க நீங்க. தேங்க்யூ. காக்கா வந்து ஒன்னே ஒண்ணுதான் தக்கா, 2 தக்கா கொட்டான்னு நினைக்கிறேங்க. இது எல்லாமே சங்கையா கொட்டாங்க காக்கா கூட. எண்ணிலாங்க எத்தனை எடுத்துருக்கனே. ஆத்தாடி 23 எடுத்துருக்குறாங்க. வேற லெவலு, வேற லெவல்ரா. தேங்க்யூடா சொல்ல, சங்கையா விளாடா நீ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. வந்ததுக்கு நன்றி, தேங்க்யூ கேட்டாங்க. டியானா டியானா அவங்க வந்து வேற லெவல்ல விளாண்டாங்க. சங்கையா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவங்க கேம். அடுத்ததா இருக்கிறது யாரு? டேய் கொண்டா. டேய் என்னடா அரிசி வருங்க, ரெடியா இருக்கியாடா நீ? கிறிஸ்டி வருங்க, அன்னியன் மாதிரி வர பாக்குறான்டாக. கங்கி ரெடியா இருக்கீங்களா? வாங்க கங்கி அண்ட் கிறிஸ்டி வருங்க. காடாடு ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மூக்கு மூக்கா சூப்பர்மா, செம்மையா விளையாடுறீங்க. அதேதான், அப்படியே விளையாடுங்க தம்பி. கவுண்ட் எடுத்துக்க மாட்டேன் கை வச்சா. சூப்பர் கங்கி, நல்லா விளையாடுறீங்க கங்கி, வேற லெவலு. எங்க சுந்தர வழியே இன்னும் சுந்தர மக்கங்க, இந்த சக்கர கட்டியே சேர்த்து பொங்கலாக்குங்க. டைம் போய்கிட்டே இருக்குது, டைம் போய்கிட்டே இருக்குது. மங்கி வேற லெவல்ல ஆடுறீங்க, வேற லெவல்ல ஆடுறீங்க. டேய் டேய் ஒண்ணு ஒண்ணா எடுத்துருவாடா அங்கிருந்து. டைம் முடிய போகுது, டைம் முடிய போகுது. கவுண்டவுன் 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சங்கையா விளாடுங்க 2 பேரும். காட்டாங்க கையா கொடுங்க. ட்ரிக்ஸ சூப்பரா குஸ்துக்குறீங்க காட்டாங்க. நீங்களும் நீயும் கை குத்துறா. எத்தனைடா எடுக்க சொன்னா எத்தனைடா எடுத்துருக்க? எல்லாமே கோங்கு, எதையும் கொண்டு எடுக்க ஆளா? சரி காட்டாங்க, நீங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு எண்ணிடலாங்க. எண்ணிடலாமா? அடாடாடாடா 14 எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. வேற லெவலுங்க, வேற லெவலு. தேங்க்யூடா, வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. நீங்க எத்தனை உட்காந்துக்கோ. கிஃப்ட் கண்டிப்பா இருக்கு. வீட்ல என்ன நல்லா பண்ணீங்கன்னு கேட்க வேணாவா? ஆங்க டாடிஸ் கிட்ட உங்க அங்கிஸ் கிட்ட கேட்டே ஆகணும்டா. என்னடா சாய் வீட்டுல கேட்கலாங்க. ஹலோ காட்டாங். ஹலோ. உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டாங்க ரொம்ப குச்சி இருக்குது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வணக்கம் டாடி.
வணக்கம். சொல்லுங்க டாடி, எப்படி டாடி கோச்சுங்க நாள் இன்னைக்கு? டைம் போனதே தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ரவுண்டுமே எல்லா பசங்களும் நல்லா ப்ளே பண்ணாங்க. டாடி உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? செகண்ட் ரவுண்டு. சூப்பர் டாடி, ரொம்ப சந்தோஷம் டாடி நீங்க வந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். என்னக்கா எப்படிக்கா கோச்சு இந்த நாள் உனக்கு? சூப்பரா போச்சு. சூப்பரா கோச்சா. உனக்கு என்ன ரவுண்டு குச்சிருந்தது? செகண்ட் ரவுண்ட். தேங்க்யூடாக்கா. வெல்கம். ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் ஹர்ஷனோட கங்கி. கங்கி வணக்கம் கங்கி. வணக்கம் சார். எப்படி கங்கி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சுங்க சார். சூப்பர் கங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டு கங்கி ரொம்ப குச்சிருந்தது? எல்லா ரவுண்டும் சூப்பராக இருந்ததுங்க சார். ரொம்ப நன்றி கங்கி. தேங்க்யூ சார். டாடி வணக்கம் டாடி. வணக்கம் சார். சார் உங்களுக்கு எந்த ரவுண்டு சார் ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு எல்லா ரவுண்டுமே பிடிச்சது. வீட்டில் இருந்ததுக்கும் இங்கே இருந்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுறாங்களா? கம்மி இது. கம்மி. ரொம்ப நன்றி சார், வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக இருக்குது யார் என்றால் தியானா. தியானா அவங்க கங்கி. ஹாய் கங்கி. ஹாய் ப்ரோ. கங்கி அப்புறம் எப்படி கங்கி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? செம்மையாக இருந்தது. கேம் ஷோ வந்துட்டு பாப்பா கூட விளையாடுறது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா வீட்டில் இப்படியெல்லாம் நம்மளால முடியாதுல்ல. ஸோ நம்மளோட டைம் ஷெட்யூல் கிடையாது. இப்போ இங்கே வந்துட்டு அவள் விளையாடுறத பார்த்து அவள் கூட விளையாடுறது இன்னுமே ஹாப்பியாக தான் இருந்தது. இந்த வாலு பசங்க அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வாலாக தான் இருக்குதுங்க. ஆமாம் ஆமாம் மேம், ரொம்ப நன்றிங்க, வந்து ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூங்க தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருக்குது குட்டி அக்கா. என்னக்கா நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்க. அக்கா எப்படி விளாட்னாங்க உங்க தங்கச்சி? சூப்பரா விளையாடுறாங்க. சூப்பரா விளாட்னாலா? சூப்பர் அக்கா. உங்களுக்கு எந்த ரவுண்ட் அக்கா குத்திருந்தது? செகண்ட் ரவுண்ட். கேம் ரவுண்டு தான் உனக்கு குத்திருந்ததா? சூப்பர் அக்கா. தேங்க்யூ அக்கா, நீ வந்து ரொம்ப சந்தோஷம்க்கா. தேங்க்யூ. ஸோ அடுத்த அக்கா. அக்கா வணக்கம்க்கா. பெரிய அக்கா வணக்கம். அக்கா எப்படிக்கா இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எந்த ரவுண்டு உங்களுக்கு ரொம்ப குத்திருந்தது? எனக்கு செகண்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பர் அக்கா. தேங்க்ஸ்க்கா, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடி வணக்கம் டாடி. வணக்கம். உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குத்திருந்தது? எனக்கு ரெண்டு ரவுண்டுமே நல்லா பிடிச்சது. அதே மாதிரி டாடிக்கு ஒரு ரவுண்ட் வச்சு தான் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா கண்டிப்பா சார். நீங்க வந்து நைஸா வீட்டில் கங்கீஸ் எல்லாம் விட்டு வர வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா சார்? இல்லை, ஃபேமிலியாக வரதுனால சரி நல்ல என்ஜாய்மெண்ட் இருக்கும், அதுக்கு தான். அதாவது போன வாரம் வந்து ஒரு காட்டிங்க வந்து ஏன் நீங்க கங்கீஸ் கேட்குறீங்க காட்டிங்களுக்கு வைங்கன்னு சொல்லி கேட்டாங்க. முன்னாடி எபிசோட்ல காட்டிக்கு வச்சாச்சு. ஸோ இப்போ டாடிக்கு கேட்டிருக்கீங்க, மைண்ட்ல வச்சுக்கிறேன் டாடி. இல்ல இல்ல இன்க்ளிகன் கடலான்னு சொல்ல வந்தேன். ரொம்ப நன்றி டாடி, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் டாடி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் ஹாஹா, நான் அங்கேயே ஸ்ட்ரைட்டா போயிடுறேன்டா. கிறிஸ்டி கங்கி. ஹாய் கங்கி. ஹாய் கங்கி, உங்க காலை காமிச்சிங்கன்னா ஒரு 100 தடவை ஊந்தி ஏஞ்சுக்கோங்க. நான் 24 ஹவர்ஸும் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். காலில் விழுறதுயா? இல்லை, அவனை பார்த்துக்கிறதுல. புரியுது கங்கி, ரொம்ப கஷ்டம் தான் கங்கி. அடுத்த தடவை வரும்போது உங்களுக்கும் டாடிக்கும் ஒரு கோயில் கட்டலான்னுக்கிறேன் நான். ஏதோ சரியா கோச்சு போட்டு தள்ளி இருக்கும். உங்களுக்கு எந்த ரவுண்ட் கங்கி ரொம்ப குத்திருந்தது? செகண்ட் ரவுண்ட் தான். சூப்பர் சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். டாடி டாடி எல்லாத்தையும் வேடிக்கை காத்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களே நீங்க. ஓ, இப்போதான் நானே நிம்மதியா இருக்கேன். நான் அப்போ எல்லாரும் பண்ணல. அதாவது கிருஷ்ணா, நாங்க 2 பேர் நிம்மதியும் கெடுத்துட்டு அவர் நிம்மதியா இருக்காராண்டா. நான் டெய்லி வீட்டில் போறத இங்க வேற ஒருத்தர் போறதை பார்த்து நினைச்சு நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். கஷ்டம் தான் சார். இப்போ கூட அவன் சொன்னா இல்ல சார், ஏதோ சொல்லி வேலையை பார்த்துட்டு தான் இருப்பான். சூப்பர் சார். உங்களுக்கு என்ன ரவுண்ட் டாடி ரொம்ப எனக்கு 2 ரவுண்ட் நல்லா பிடிச்சிருந்தது. சூப்பர் சார். தேங்க்ஸ் டாடி, வந்தது ரொம்ப சந்தோஷம். அக்கா நீயும் இப்படிதான் இருந்தியாக்கா சின்ன வயசுல? உனக்கு என்ன ரவுண்டு குத்திருந்தது? தேர்ட் ரவுண்ட். தேர்ட் ரவுண்டா குத்திருந்ததா? சூப்பர்க்கா. நான் என்னடா தேர்ட் ரவுண்டு கிஃப்ட் கொடுக்க போறது? ஓ, முன்னாடியே குத்திட்டுன்னு சொல்லிட்டியா நீ? சூப்பர்க்கா. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் காட்டி. சொல்லுங்க. காட்டி, உங்களுக்கு எந்த ரவுண்டு குத்திருந்தது? செகண்ட் ரவுண்ட். என்ன பண்ணாங்க செகண்ட் ரவுண்ட்ல சொல்லுங்க. கேம் விளையாடுனாங்க. சூப்பர் காட்டி. சும்மா ஏதோ கேட்டோம் டக்குன்னு சொல்லிட்டீங்களோ காட்டி. ரொம்ப நன்றிங்க, வந்தது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா விளையாடுனாங்க. காட்டி நம்பர் 2. நான் காட்டி அவங்களை கேட்டா டக்குன்னு உங்களை கை காட்டுறாங்க அங்க இருந்து. நீங்க தான். நானும் பாட்டி தான். சூப்பர். உங்களுக்கு எந்த ரவுண்டு காட்டி ரொம்ப குத்திருந்தது? எல்லா கேமே பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி காட்டி, நீங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் காத்ததுல. என்னடா கிஃப்ட் எல்லாம் குத்துலாங்க எல்லாருக்கும்? குத்துலாமா? வாங்க இறங்கி வாங்க. சாய் சகானா வேற லெவல்ல பேசுன நீ. தேங்க்யூடா சொல்ல நீங்க வந்ததுக்கு. இந்தாடா உனக்கு அழகான கிஃப்ட். அடாடா அடிச்சுட்டு சங்க கியூட்ரா நீ. தேங்க்யூ ஸோ மச் நான் வந்ததுக்கு.
அடாடா தீயா நான் கை குடுறா நீயும் சூக்கர்ரா தீயாவலாம்டா நீ சங்க கியூட்டாவும் பேசுனேன் உனக்கு ஒரு கிஃப்ட் அவளே எடுத்துட்டு போயிட்டாடா இரு அதே மாதிரி இவங்கிட்ட எங்கடா போற உனக்கு கிடையாதுடா உன் கூட கோரானதுக்காக எனக்கு தான்டா கிஃப்ட் டேய் வாடா அமைதியா என்னடா இந்த வாரம் நல்லா என்னை வச்சு செஞ்சாங்கடா இந்த வாரம் வாலு பசங்கன்னு வச்சா அப்படித்தானே இருக்கும் ரைட்டு தான் எல்லாம் வாலு பசங்க தான் மக்களே இதே மாதிரி வாலு பசங்க நம்ம வீட்டுல இருக்காங்க நாங்க சோலை கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நங்கர் தெரியுதா அந்த நங்கருக்கு வாட்ஸ்அப்ல குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பி விடுங்க அப்பதான் நம்ம ஷோல கலந்துக்க முடியும் இந்த வாரம் வந்து அக்கா பயங்கரமா கோச்சு இதே மாதிரி வாலு பசங்களோட அத்தை வாரம் வந்து உங்களை சந்திக்கிறோம் அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா உங்கள் கிருஷ்ணா. ஸோ இது நாங்கள் ஜெயா டிவியின் வாலு.